இந்த 2025 வந்துருச்சு. இன்னமும் பொங்கல் முடியிட்டு ஜனவரி முடியிட்டுன்னு காலத்தை விட்டாம இந்த வருஷமா உருப்படியா ஏதாவது பண்ண பாடுறா பைத்தியக்காரக்குடி. ஸோ வணக்க மக்களே, 2025 வந்துருச்சு. இந்த வருஷம் என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது மொதல் வீடியோவே இது கான்ட்ரவர்சியில் ஆரம்பிக்கமெல்லாம் நல்லா ஃபன்னியாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபங்கி மெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சேஞ்சர் வச்சு வீடியோஸ்லாம் போடுவாங்க. அந்த கிளிப்பே பார்க்குற காமெடியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்க இன்னும் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணி ஜாலியாக அந்த வீடியோவில் இருக்க போகிறோம். அவ்வளோதான். அப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுவ? இந்த பூனைக்குட்டி பண்ற அட்ராசிட்டி இருக்கு. இந்த நாய் கூட நம்ம சொல்றதை கேட்குங்க. ஆனா அந்த பூனை என்ன சொல்லி நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படிங்கிற மாதிரியே பண்ணும். ஆனா அது பண்றதை விட இவங்க அதுக்கு மேல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கதா இன்னும் காமெடியா இருக்கும். நைஸ் ஒன். அடுத்ததுக்கு போலாம். வாழ்க்கையா மச்சான் செத்தலாம் போல இருக்கும் மச்சான். போய் செத்தறாள் அடைக்க பால் வீட்டு நான் சொல்லிக்கிறேன். உனக்கு ஆயிரமுடா அப்படிங்கிறதான். அந்த பிரேக்கப் ஆன தாயலிங்க கூடயே சுத்தக்கூடாதுங்க. அந்த நாய்ங்க புலம்புறது மட்டும் இல்லாம நம்மளே போய் இந்த மாதிரி எங்கேயாவது சாவடிக்கிற பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்மளை அவனை கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு தோணும். இந்த பிரேக்கப் ஆன தாயலிலேயே இப்படி தான். அவனுங்க கூட மட்டும் சவாசம் வச்சுக்கவே கூடாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரம் அவனை விட்டு அப்ஸ்கேன் பண்ணிடணும். அவனை கோஸ்டிங் பண்ணிட்டு நம்ம தனியாக போயிடணும். இல்லாட்டி அவன் நம்மளை சாவடிச்சிருவான் தாயலி. ரொம்ப வெயிலா இருக்கு, கூலிங்கா ஏதாச்சும் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா கூலி பாயிண்ட் இருக்காண்டி இந்த லவ் டேக்கே பால். ஏண்டா பாய், கூலி பாயிண்ட் வந்து கூலிங்கா 2 பீர் வாங்கிட்டு வந்தா அவர் சந்தோஷப்பட்டுப்பார்ல. நாடாடி ஐடியா இல்லாத பசங்கடா நீங்க. போங்களா, அவன்னா இப்போ அடிக்கத்தான் செய்வாரு. கோயில் முண்டியில விழுந்த போன் கோயிலுக்கு தான் சொந்தம்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என்னோட லோன் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்து முண்டியில போட்டேன். இப்ப என்னோட லோன் எல்லாம் கோயிலுக்கு தானே சொந்தம். உனக்கு என்னெல்லாம் யோசிக்கிறீங்க ஏண்டாடே? பாவண்டா. அவராது இந்த லோன்காரன்ட்ட இருந்து நிம்மதியாக இருக்கட்டும்டா. அவனே போய் பேங்க் காரன்ட்ட மாற்றி விட்டுறாதுடா. கடவுளாது இப்போ கொஞ்சம் பார்த்து கோளாரா இருந்துங்க கடவுளே. குமாரே போ, போய் லவ் சொல்லு போ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. புருஷன் வந்துட்டா ஒடியாந்தா அன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். பாத்துக்கிட்டே இருக்காத குமார். கரெக்டு. இது பூனைக்கு மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் இதான் நடக்கும். எவனா ஃப்ரெண்டு நம்புறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கேயாவது போய் தேவலாம் வாங்கி கட்டிக்காதீங்க. இந்த கூடயே சுற்றுற செவ்வாழை அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி தான் எங்கேயாவது போய் தேவலாமல் கோர்த்து விட்டுரும். அவன் புருஷன் அடிக்கிறானோ இல்லையோ அந்த பிள்ளையே செருப்பால் அடிக்கும், பார்த்துக்கோங்க. அது என்ன முறைக்காதுன்னு நேரத்துலேருந்து சொல்லி கொடுத்த கவலைப்பட்டதாண்டி உனக்கு சரி வரும். இது கத்துறத பத்தியா பெரிய புடிங்கி பைத்தியம் முடித்த சூனி பொங்க மாதிரி வந்துட்டு சவுண்டா பாரு ஓரமன்றான். அதை நார்மலா பார்த்தாலே அந்த கிளிப் காமெடியா தான் இருக்கு. அதுக்கு மேல அவனுங்க வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கானுங்க. அது இன்னும் அதை இன்னும் எலிவேட் பண்ணுது இந்த வீடியோ. மாமாடா இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டையா வந்துருக்கிறேன். நான் வந்து நோண்டது பத்தியாது போடு மச்சான். அவன் அப்படிதான் மண்டையிலே போடு. வர வர ரொம்ப ஓவரா பண்றான் அந்த பொக்கவை. அவனை அச்சு கொள்ளு மச்சான். இன்னைக்கு வாத்து கறி செஞ்சு சாப்பிடுவோம். சோக்ஸ்லாம் போடு மச்சான், சோக்ஸ்லாம் போடு. அப்படிதான் சோக்ஸ்லாம் போய் அட்டங்கொத்த மண்டே கப்பால் அவனை சொல்லிட்டு நீங்க இப்ப பண்றேன். அவங்களோட எல்லாம் வாழ்றதுக்குள்ள எல்லாம் போய் செத்து தொலைங்கடா. ஐயோ சாமி, நைஸ்ரா. அந்த நாய் அவதான் அடிச்சுட்டு அதுவே வந்து கால் மிதிக்கிறப்ப ஒன்று பண்ணியிருக்கானுங்க பாரு. நைஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த மனுஷன் உங்களை என்னடா பண்ணாரு? பாவண்டா. அந்த நாய் ஏதோ ரீல்ஸ் பண்ணி போட்டதுக்கு இவரை போட்டு சிங் பண்ணி ஏன்டா ஏன் ஓடு தெரியுதோ? பரவாயில்ல, மறைச்சிக்கிறோம். அடுத்து
செருப்பை கூட போடுறான் கேம்பெட்ல போடுறான் இருறா இப்போ போடுறா கோம்பெட்ல போடுறான் நீ என்ன பண்றேன்னு பார்ப்போம் கேம்பெட்லயா போடுறான் அதுவும் எல்லாத்தையும் போடுறான் போறா ஏதோ போனா போட்டோன்னு இந்த பெட்ரூம்ல உனக்கு இடம் கொடுத்தா ரொம்ப தான் மட்டும் வெளில போடா போய் போடுறா அப்பதான் நீ நான் தெரிஞ்சோம் இனி உனக்கு வேலை சம்மந்தம் கிடையாது ரொம்ப பக்கமா இருக்கக்கூடாது ஐயோ இந்த நான் இங்க இருக்கே அதுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி தான் நம்மள வெளியே அனுப்பிடுங்க வெளியே போடா பூலு இருக்கு தம்பி வெளியே ஐஸ்வர்யா இருந்திருக்கேன் ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம கிட்ட என்னையே கோத்து விடுறா வெளியே ஐஸ்வர்யா வந்துருமா அண்ணா ஓடுறா இதெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளைல நிறைய நடந்திருக்குங்க ஐயோ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு உங்க பேரா பேரா ஐயோ யாரோட மம்மி கூட்டுறா மம்மி சீக்கிரம் கூட்டு மம்மி தூக்கம் வருது அந்த கத்தை நடத்துறான் மம்மி சீக்கிரம் கூட்டு மம்மி எல்லாம் கூட சிறுபோர் அம்மா கூட்டுறாங்க பாரு அவடே கபால் எப்போ பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்கான் சீக்கிரம் கூட்டு மம்மி தூக்கம் ஐயோ ஜப்பான் முந்தியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார மாட்டேன் ஆமா ஏய் வலிக்குதா அடிக்கிட்டு பத்தியா இது ரோல திமிரு பத்தியா இது எப்படி இருக்க புரியுதா ஐயா போ நீ வச்சுதான் நான் பொறுமை ஏதாச்சும் கிளம்பு மூஞ்ச நடிக்காத போ போய் மம்மி போ அதனால நஷ்டான்னு சொல்லுவோம் செகண்ட் டைம் இட் வாஸ் பர்சனல் ஓர நடிக்காத போய் போட்டு போட்டுறாத ஜப்பான் முந்தியா ஏ ஒரு கை கூட்டா 2 பேரும் தப்பிச்சிடலாம்ல அவ செத்த பிறகு எப்படிமா ஞாபகம் இருக்கும் 4 பேருக்கு மேல பயணம் பண்ணல ஒரு கை மட்டும் லைட்டா தூக்கி விட்டினா கூட உயிரோட ஏற்படல ஏத்தி விட்டா 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம்ல ஜேம்ஸ் கேமராமேன் ரியல் டைம் டைட்டானிக் ஸ்டோரி எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா சும்மாடா சும்மாடா ரொம்ப பாத்துக்கிட்டே இருக்க அப்பத வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் புண்டாம ஓடுந்து திரும்புறா சுத்தம் தெரிகிறா சுப்புண்டே கொஞ்சோண்டு கொடுங்க திரும்பி நில்லு எப்படி ஏறி உட்காந்து அடம்பு மாறா சும்மாடா சும்மாடா இந்த பிளாஸ்டிக் கிளிப்பில் நடக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்லையா இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டான் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான் அவனெல்லாம் மூஞ்சிலே பொழுக்கு போடணும்னு தோணும் என்ன புண்ட பழக்கம் அது சொல்லி என்ன பழக்கம் அது அவனை பக்கத்தில் உட்காந்து நோண்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி எனக்கா ஒரு நாள் அடி வாங்கிட்டு போகிற ஏய் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுடா ஆயிரியா நானும் கிரியேட்டர் தான்ப்பா கிரியேட்டரா என்ன கிரியேட் பண்ணுவேன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம்ப்பா மற்ற ஏந்தரா மயிறு மற்ற ப்ராப்ளம் கிரியேட்டரா நீ வாட்டி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி இட்ஸ் மீ அவ்வளோதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை டே மாரிமுத்து பார்க்க முழத்த அலாட்டம்டா வேணாம்டா நமக்கு எதுக்குடா உம்பு முன்சாமி நீ யாரும் சொல்லாண்டா டேய் மூடிட்டு வந்து கவலை பயந்துட்டு நிக்காதடா முன்சாமி நீயுமாடா மாப்பிள்ள பயப்படா மாப்பிள்ள வாழை மட்டும் புடிச்சிட்டு கீச்சிட்டு ஓடுவோம் மாரிமுத்து நீ சொல்றன்னு வாரம் புடி மாப்பிள்ள புடி பரவாயில்ல புடி பாத்திரம் வண்டி அவன் வாழை ஒட்டமலத்தை தெரிச்சுக்கிட்டு கிழிச்சிட்டு வெளில வரணும் அப்புறம் ஒதுக்கா மாப்பிள்ள ஓடும் அதேதான் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றானுங்கன்னு எங்கேயும் நம்பி போய் இந்த மாதிரி குண்டி அடி வாங்கிட்டு வராதிங்க சுத்த முடிட்டு எல்லாம் வீட்டில் இருங்க உனக்கு என்ன வேணும் வெளியே ஒருத்தோட 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசு அவ்வளவுதானே போரே போரே மனசெல்லாம் ஒலிக்குது நான் உன் பின்னாடி வந்தேன் நான் உன் தோல் மேல சாஞ்சு சொல்லி கோபால் கோபால் நானும் உன்னை கூப்பிட்டேன் போரே பேசாதே பேசாதே என்கிட்ட பேசாதே போதும் அல்லாதே அல்லாதே போ போ சந்தோஷம் போரே கோபால்னு ஒரு தடவை கூப்பிட்டு சந்தோஷமா பைத்தியக்காரே பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டுட்டு போறேன் டேய் எப்படிப்பட்ட சீன ஐயோ ஆஹா
தேங்க்ஸ்பா. அட என்னடா டேய் குலா உங்க அத்தா குலா அந்த பொண்ணு குலா உடைக்க பால் டேய் குலா குலா உம்மால டேய் குலா பொண்டாம உங்களா முன்னோரா நானு பாக்குறான் பாரு இஞ்சிக்கு நான் மனுஷன் மாதிரி பொண்டா. ஆஹா தேங்க்ஸ்பா. டைலாக் உன் முன்னோடுறா நான் கரெக்டா டேய் அவங்களாம் முன்னோடிடா அவங்கக்கிட்டே வா. எங்க ஏரியால குட்டி எருமை மாதிரி எப்பயுமே கத்தும் சார். ஏன் தெரியுமா? ஏன் கத்துது? இவ்வளவு பெரிய எருமோடு உங்களுக்கே தெரியுது, அந்த குட்டி எருமை மாதிரி எப்படி தெரியும்? போட்டு நல்லா போட்டு ஏரியால குட்டி எருமை மாதிரி எப்பயும் இது ஒரு காமெடி புண்டன்னு இதுக்கு நான் சிரிச்சிட்டு வேற இருக்கு. டேய் அழாதடா. ஏற்கனவே உங்க அம்மா என்ன சோறு போட மாட்டா, இப்ப நீ வேற வேணும்னே அழுறடா. இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? உங்க அப்பனை மாதிரி ஏன் இந்த வயசுல உனக்கு சொத்தம் இல்லைன்னா கேட்டேன். கேட்டது ஒரு குத்தமாடா. டேய் அழாதடா. ஏற்கனவே உங்க அம்மா என்ன சோறு போட அது எனக்கு தெரிஞ்ச வெறும் 3 செகண்ட் வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த பையன் அழுகிறதோ கேட் அது மேலே படுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு அவங்க டப்பிங் பண்ணியிருக்கதா வேற லெவல். ஏன் வீட்டுல நம்மள யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்திருப்பாங்களோ? பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வெளியே போன சோத்துக்கு செஞ்சு அடிக்கணுமே. வேணும் எங்கேயே இருந்ததும் ஏன் வீட்டுல எவரி லாஸ்ட் கிட் எல்லா குடும்பத்திலையும் இருக்க கடைசி பையனுக்கு மட்டும்தான் அந்த தைரியம். எல்லாருமே இப்படி யோசிச்சிருப்போம். அங்க அவசர ஆலோசனை கூட்டம். அட்டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாரத்துல கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியா பிடிச்சிருக்கேன். சொல்லு. டீ கடையிலையும் வியாபாரம் ஆகுது, பானிபூரி கடையிலையும் வியாபாரம் ஆகுது. நாம ஏன் பானிபூரியில டீயை ஊத்தி விற்க கூடாது? ரேட்டுக்கு 5 ரூபா லாபம் வச்சு விற்போம். எப்படி ஒரு நாளைக்கு 50,000 விற்கும். பிளேட்டு 15 ரூபான்னு விற்போம். நாளைக்கு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். அது சரி, ஒரு பிளேட் எவ்வளவு சொன்ன? 5 ரூபா. அதை வாங்குற அளவுக்கு காசு இருக்கா? ஓல்ட் டிஸ்பஸ். அங்க அவசர கரெக்ட். பட் ஐடியா நல்லா இருக்கு. யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட காசு இருந்தா ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். அவ்வளோதான். வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கை பிடிப்பேன். இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படும். சாரி கைஸ், நான் பையங்கிறனால இந்த ரீல் எனக்கு செட் ஆகாது. ஒரு பொண்ணு இந்த வீடியோ பார்த்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு அனுப்பி வேணால் கரெக்ட் பண்ண பாருங்கள். அவ்வளோதான். ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். எதாக இருந்தாலும் கம்பெனி பொறுப்பாகாது. அண்ணா, இந்த பஸ் விழுப்புரம் போகுமா? இந்த பஸ்ஸாமா ஏறு. விழுப்புரம் போவாங்கண்ணா. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? முதலாளி இது வேண்டாம். கிளாஸ்ல ஊத்தி குடுக்குறவங்க நீயும் குடிச்சியா? ஊத்தவா? ஐயோ பகவானே, அபச்சாரம். கிளாஸ்ல வேணா, கிண்ணத்துல ஊத்து. நல்லா ஊத்தியா? ஒழுங்கா ஊத்துறா. முதலாளி அனிமல்ஸ் ஆர் த பெஸ்ட் பார்ட்னர்ஸ் எவர். சந்தேகமே கிடையாது. ஏய் தோசை நீயா சுட்ட? ஆமா நான் தான் சுட்டேன். வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. ஏய் தோசை நீயா சுட்ட? ஆமா. திருத்தவே முடியாது. ஏய் என்னடி எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு போட்டு என்னை நச்சரிச்சுட்டே இருக்கிறா கர்மோ. என் ஃப்ரெண்டு கலாசூரி ஹாஸ்பிட்டல் அவளுக்கு 50,000 ரூபாய் தராங்க. ஒன்ன கிளியர் பண்ணிட்டு நான் என்னத்தை கண்டேன்? பாத்தீங்களா கேமராமேன், மேக்கப்புக்கு மட்டும் மாசம் 30,000 ரூபாய் கேக்குறா. நான் என்ன அம்பானி வீட்டு நாய்க்குட்டியா? சரி மணிமால அழுகாத, நான் பார்ட் டைம்ல பிச்சை எடுத்தாது உனக்கு தந்துடுறேன்டி. இங்க வேற பாட்டு கூட ரெடி பண்ணிட்டேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், அம்மாவே பிச்சை போடுங்க அம்மாவே. பத்தியா என்ன கல்யாணம் பண்ணியா இல்ல என் பர்ச கல்யாணம் பண்ணியான்னு தெரியல. எங்க பாரடி என் பேரை கூட நான் மாத்த வந்துருக்கேன். இனிமேட்டு நான் சாதா பிலாப்பி இல்ல பிச்சை பிலாப்பி. போதுமா? என்னடி எப்போ நைஸ் குட் ஒன். ஆக்சுவலாக இந்த பேஜ் தான் நிறையா இந்த மாதிரி டப்பிங்லாம் பண்ணி போடுவாங்க. அந்த அனிமல்ஸ் அவங்க அந்த வீடியோவே ஃபன்னாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க டப் பண்ணி போகிறது இன்னும் அதை விட ஃபன்னாக இருக்கும். இந்த பேஜ் வேணால் நான் பார்த்துக்கோங்க. இந்த டப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நான் வேணால் கீழே போட்டு விட்றேன். இந்த பேஜில் நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்.
ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, ஏதாவது ஃபன்னாக பார்க்கணுன்னா அந்த பேஜ் வந்துடுங்க, நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இது இந்த வருஷத்தோட வீடியோங்கிறனால இது இவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் தான் அந்த மாதிரி வீடியோ பண்ணேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் பயங்கரமாக இருக்கலாம். முதல்ல வீடியோ வருமானே தெரில, பார்க்கலாம். பார்க்குறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.